இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வருது. நீங்கள் கோயிலில் இருக்கும்போதோ, இல்லை பௌர்ணமி நாள் அன்னைக்கு, இல்லை வளர்ப்பிறை அல்லது தேய்பிறை, இல்லை நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வளர்ப்பிறை நேரத்துலையோ, நீங்கள் தேய்பிறையில் பிறந்திருக்கீங்கன்னா தேய்பிறை நேரத்துலையோ, இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு, சரிங்களா? அந்த நேரத்தில் உங்கள் காதில் என்ன விழுகுதோ, சரிங்களா? அந்த இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் உங்கள் காதில் என்ன விழுகுதுன்ட்டு பாருங்கள், சரிங்களா? அதாவது நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாட்களில் மட்டும் அமாவாசை, பௌர்ணமி, வளர்ப்பிறை, தேய்பிறை. அமாவாசை கிடையாது, சரிங்களா? பௌர்ணமி, வளர்ப்பிறை, தேய்பிறை, ஓகேங்களா? அந்த டைமில் இல்லைன்னா கோயிலில் இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் 2 தூணுக்கு நடுவில் நின்று யார் கூடயாச்சும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேளுங்க, ஓகேவா? இதிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, ஓகேங்களா? அது போக கனவு, ஏன்னா ஹைப்ரிஸ்டஸ்னால் கனவுலேயும் ஒரு நாள் ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்காக சமீப காலமாக ரொம்ப அதாவது தெளிவு கிடைக்காம, ஒரு பதில் கிடைக்காம சிந்தனையில் இருக்கீங்களோ, அதுக்கான பதில் அப்போ கிடைக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸை இன்னொரு தடவை கேளுங்க. பதில் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த விஷயத்தில் கடவுள் உங்கள் கூட இருக்காருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புதிய துவக்கம் கண்டிப்பாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான துவக்கமாக இருக்கும். இல்லை ஏற்கனவே ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு, அது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நடக்கும். இதெல்லாம் தான் அதற்கான ஒரு அறிகுறிகள், சரிங்களா? சிங்க்ரானிசிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க, சயின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லை, சூரிய உதயம் பார்க்கும்போது நடக்கிற விஷயத்தையும் கவனிங்க. இன்கேஸ் இப்போ கோயிலில் இருக்கீங்கன்னா மணி அடிக்கிற சத்தம் கேட்கலாம், பூஜை செய்கிற சத்தம் கேட்கலாம், இல்லையா? அந்த டைமில் என்ன காதில் விழுகுதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? இல்லை நீங்கள் முக்கியமான விஷயம் நினைக்கிறீங்க, அப்போ கோயில் மணி அடிக்குதுன்னா அது 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 அதில் தெளிவு கிடைக்கும். கடவுள் அந்த விஷயத்தில் உங்கள் கூட இருக்கார், அவர் தெளிவு கொடுப்பாரு, பதில் கொடுப்பாருன்னு அர்த்தம். இப்போ இன்னுமே தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன எல்லா சயின்ஸ் அண்ட் சிங்க்ரானிசிட்டிஸ், சகுனம், நிமித்தம் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ரீடிங்கை நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே அமுச்சு கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.